அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது ஒரு அணில், ஒரு குரங்கு, ஒரு குருவி 3 நண்பர்களாக இருக்காங்க. இது வந்து வாழைக்கன்றில் ஏறி வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு பறித்து சாப்பிடும். இதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. யாரான்னு பார்த்துடலாமாங்க. என்னென்ன ஐடியிலிருந்து அப்படின்னா ஹேபிபுல்லா அப்படிங்கிற ஐடியிலிருந்து, ஓம் தங்கம், அப்புறம் சாலை செந்தில்குமார் 3 பேர்த்துக்குமே வந்து வாழ்த்துக்கள்ங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் வாழைக்கன்றில் வாழைப்பழம் இருக்காதுங்க. ஸோ நான் கேள்வி நீங்கள் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்கன்றுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வாழைக்கன்றில் வாழைப்பழங்கள் இருக்காது, வாழை மரத்தில் தான் இருக்கும். இதுதாங்க பதில். ஸோ 3 விலங்குகளுக்குமே வந்து வாழைப்பழம் எதாலையும் பறித்து சாப்பிட முடியாது, இருந்தால் தானே பறித்து சாப்பிட முடியும். ஓகேங்க, சரி. இன்றைய கேள்வி என்னென்னு கேட்டால், இன்றைய கேள்வி உண்மையிலுமே ஒரு கடினமான கேள்விங்க. மேக்ஸ் யாருக்கு நல்லா வரும், இது வந்து உண்மையாலுமே கடினமானது தான். இது வந்து மேக்ஸ் யாருக்கு நல்லா வருமோ அவங்களால மட்டும்தான் இதுக்கு பதில் கூற முடியும். ஏன்னா இது மேக்ஸ் போட்டு பார்க்கணும், டிவிஷனலாக வருது இதில், அதனால் சொன்னாங்க. ஓகேங்க, என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட வந்து $100 இருக்குது. நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க. அந்த சந்தையில் வந்து ஆடு மாடு கோழிலாம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த சந்தையில் வந்து பசு, பன்றி, கோழி இதெல்லாம் இருக்குது. இந்த 3 தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. பசு, பன்றி, கோழிகளை தான் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. உங்கள்கிட்ட $100 இருக்குது. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, $100க்கு நீங்கள் 100 விலங்குகளை வாங்க வேண்டும். 100 விலங்குகள் அப்படின்னா நீங்கள் பசுவையும் வாங்கியிருக்கணும், பன்றியும் வாங்கியிருக்கணும், கோழிகளையும் வாங்கியிருக்கணும். சரி, இதை எத்தனை பசு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை பன்றி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை கோழி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ 3ஐயும் இதுதாங்க இது. சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அது விலை தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு பசுவின் விலை வந்து $10, ஒரு பன்றியின் விலை வந்து $1, 8 கோழிகளின் விலை வந்து $1. ஸோ உங்ககிட்ட $100 இருக்குது. நீங்கள் $100 கொடுத்து இந்த 3 விலங்குகளையுமே வாங்குறீங்க. இந்த இடத்துல கோழிகள் வந்து பறவை தான், இருந்தாலும் விலங்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ பசு, பன்றி, கோழிகள், ஓகேவா? இந்த 3ஐயும் நீங்கள் வாங்குறீங்க. $100 கொடுத்து இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் 100 விலங்குகள் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படியே எத்தனை பசு வாங்கியிருப்பீங்க, எத்தனை பன்றி வாங்கியிருப்பீங்க, எத்தனை கோழி வாங்கியிருப்பீங்க, இதுதாங்க கேள்வி. ஒரு பசுவின் விலை $10, ஒரு பன்றியின் விலை $1, 8 கோழிகளின் விலை $1. ஆன்சர் தெரிஞ்சுட்டா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.